அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சூப்பரான சுவையான ஒரு வெங்காய சட்னி தான் நம்ம இன்றைக்கி பண்ணியிருக்கோம். இந்த வெங்காய சட்னி வந்து இட்லி தோசைக்குள்ளே சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னி எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு முதல்ல பருப்புகளை வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு சின்ன பீஸு நான் பெருங்காயம் வச்சுருக்கேன். பருப்புகள்லாம் சேர்த்தோம்னா பெருங்காயம் போட்டு சமைச்சோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குருவோம். கொஞ்சம் பெருங்காயம் வந்து நல்லா நம்மளுக்கு பொரிஞ்சிரட்டும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மிக்சியில் வந்து நல்லா அரையும். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சுக்கிறட்டும். இது கூட நான் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு வச்சுருக்கேன். அந்த 1.5 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு முதல்ல வறுத்துக்குருவோம். இப்போ இது கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன்னு உளுந்தம்பருப்பு வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுக்கிறோங்க. ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, தீஞ்சிரும். இந்த காரத்துக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 மிளகா வச்சுருக்கேன். 5 மிளகா 3 வந்து காரமான மிளகா, 2 காஷ்மீரி மிளகா வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் நிறைய சாப்பிடுவீங்கன்னா நிறைய சேர்த்துக்கிறோங்க. நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன பிள்ளைலாம் சாப்பிட்றேன், மீடியமாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ நம்ம பருப்பு பெருங்காயம் மிளகா வந்து வறுத்து எடுத்தாச்சு. இது அப்படியே ஆறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை வதக்கலாம். இப்போ அது கூடவே நல்லா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நான் வந்து ஒரு நல்ல 2 கைப்பிடி அளவுக்கு சாம்பார் வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். நம்ம அந்த வெங்காயத்தை மேலே சேர்த்துக்கிடுவோம். வெங்காய சட்னினா நம்ம சாம்பார் வெங்காயத்தில் செஞ்சோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கிடுவோம். பூண்டு சேர்த்து வதக்கும் போது நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்தில் செஞ்சிங்கன்னா இனிப்பு சுவையாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து சாம்பார் வெங்காயத்தில் சேர்த்தது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கண்ணாடி பதம் வதக்குனா போதும். இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம கொஞ்சமாக ஒரு உப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு. சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கும். அதுமாதிரி கருவேப்பிலை, நீங்கள் எதுலாம் கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அதெல்லாம் கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கிறோங்க, ரொம்ப நல்லது. நான் இன்றைக்கி ஒரு 2 அறுக்கு கருவேப்பிலை அதில் சேர்த்துக்கிறேன். முடிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த டைமில் நான் வந்து தேங்காய் வந்து 2 பீஸ் தேங்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இதே நம்ம இதில் சேர்த்து வதக்கிடுவோம். வெறும் வெங்காயம் சேர்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டா டேஸ்ட் நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். புளி சேர்த்துக்கிறோம். ஒரு சின்ன பீஸு, இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் புளி வந்து நம்ம அதை கூட சேர்த்து வதக்கிறோம். வதக்கும் போது நல்லா வாசனை சூப்பராக இருக்குது. ரொம்ப சீக்கிரம் ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ஹோட்டல் சுவையில் ஒரு வெங்காய சட்னி. அவ்வளோதான். தேங்காய் போட்டு நம்மளுக்கு ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு மறைச்சிட்டு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு பருப்பெல்லாம் ஆறிடுச்சு. முதல்ல நம்ம பருப்பு இந்த மிளகாயெல்லாம் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கிடுவோம். அப்புறமா வந்து இந்த வெங்காயம் வந்து ஆறிடுச்சு. இதை வந்து போட்டு லைட்டாக ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். ரொம்ப நெய்ஸாக அரைக்கணும். இதை மட்டும் முதல்ல நம்ம நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுக்கு இது பாருங்கள், பருப்புகள்லாம் நல்லா பவுட்ரு ஆகிடுச்சு. பருப்பு மிளகாய் எல்லாம் பவுட்ரு ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதில் போட்டு ரொம்ப நெய்ஸாக அரைக்க வேணாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அரைச்சிட்டு வந்து நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். ரொம்ப நெய்ஸாக வேணாம், இந்தளவுக்கு அரைச்சா போதும். சூப்பரான சுவையான கமகமன்னு வாசனையோட ஒரு வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெறும் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சம் வெங்காயம் போட்டு தாளிப்போம். வெங்காயம் தாளிக்கும் போது அந்த சட்னியோடு சேர்ந்து நம்ம கடி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். வெறும் கடுகு உளுந்த பருப்பு மட்டும் தாளிச்சுக்கிடுவோம்.
கடுகு நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்ச உடனே நீங்கள் வெங்காயத்தை போடுங்க. ஏன்னா கடுகு பொரியாதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா வெங்காயம் வந்து கடுகு வெடிக்காது. கடுகு நல்லா பளபளன்னு பொரிஞ்சிடணும். ஏன்னா கடுகு வெடிக்காமல் சமைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புதுசாக கற்றுக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது, அப்படியே அள்ளி போட்டுருவீங்க. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரே ஒரு சும்மா கொஞ்சோண்டு வெங்காயம், ஒரு 5-6 பல் வெங்காயத்தை நல்லா அரைஞ்சி வச்சுருக்கேன். இது சட்னியோட சேர்த்து அப்படி கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லா ஒவ்வொரு பொருள் சேர்க்கும் போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும், வாசனையும் கொடுக்கும். நல்லா ஒரே ஒரு ஆறுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்குருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த வெங்காய சட்னி சமைச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வாசனை கமகமன்னு இருக்குது. சமைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றிடலாம். கமகமன்னு வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு.